எவன்டா என் காரை கட்டுமரத்துல ஏத்திட்டு போய் கடல்ல போட்டவன்? யாரா? நான் தான். என் கட்டுமரத்துல என் காரை எடுத்துட்டு போய் கடல்ல போட்டு வந்திருக்கிய, உனக்கு என்ன தைரியம்? முதலாளி, எங்க வலை மேல உங்க தங்கச்சி காரை ஏத்தி அறுத்துருச்சு. வலை உங்க அப்பா வீட்டுல இருந்து கொண்டு வந்த மாதிரி வலை என்னோட தானடா? 1000 ரூபாய் வலைக்காக 10 லட்சம் ரூபாய் காரை கொண்டு கடல்ல போட்டு வண்டியடா. உங்க கார் லட்சம் ரூபாய் இருக்கலாம், கோடி ரூபாய் இருக்கலாம். ஆயிரக்கணக்கான மீனவர்களோட உழைப்புக்கு என்னங்க வேலை? ஒரு பொண்ணு அவ கழுத்துல இருக்கிற தாலி எப்படி தெய்வமா மதிக்கிறாளோ அதே மாதிரிதான் நாங்க எங்க மீன் பிடிக்கிற வலையை மதிக்கிறோம். சபாஷ், இனிமே நீ கட்டுமரத்தை தொடக்கூடாது. மீன் பிடிக்க கடலுக்கு போக கூடாது. வசதி இருந்தா படகு வாங்கு, இல்லன்னா நீந்தி போய் மீன் பிடி. முத்தழகு அவனுக்கு ஏற்பட்ட அவமானத்துக்காக அப்படி செய்யல, எங்க எல்லாருக்காகவும் அப்படி செஞ்சான். உன் தங்கச்சியோட செயல் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு ஏற்பட்ட பிரச்சனை இல்ல, எங்க மீனவ சமுதாயத்துக்கே ஏற்பட்ட அவமானம். முத்தழகு படைய தொடலாம் நாங்க யாரும் தொடவே மாட்டோம். தொட வேண்டாம், யாரும் தொட வேண்டாம். ஒழுங்கா எங்கிட்ட வாங்கின முன்மணத்தை இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வட்டியோட கொண்டாந்து என் வீட்டுல கொடுக்கல, எவ பொண்டாட்டி கழுத்துல தாலி தங்காது. என்ன தம்பி, என்னாச்சு தம்பி? கடுமையான மழை அடிச்சாலும் புயல் வீசினாலும் மீனவன் தன்னோட காலையாவது கடல்ல நினைச்சிட்டு வருவான். 2 நாளா கடலுக்குள்ள போகாம இருக்கனே. முத்தழகு, எங்க போற? கடல்ல பிரிஞ்சு நான் இருந்தாலும் என்ன பிரிஞ்சு கடலால இருக்க முடியலக்கா. முதலாளி உன்னை கட்டு மரத்தையும் தொடக்கூடாதுன்னு சொல்லிருக்காரு. அக்கா, உருண்டு உருண்டு கரைக்கு வந்துட்டு போறாளே, மத்தவன் கண்ணுக்கு அழகா தெரியும். ஆனா மீனவன் கண்ணுக்கு மட்டும் தான் காது அவனை கூப்பிடுறது தெரியும். எத்தனையோ தடவை வந்தால என்ன வாவான்னு கூப்பிடுச்சு. இதுக்கு மேல என்னால இங்க இருக்க முடியாது. முத்தழகு, முத்தழகு, நான் சொல்றது கேளுப்பா. இந்த ஊரை உனக்கா கடல் இறங்காம இருக்கு. முத்தழகு, முத்தழகு. வீட்டு வாசல்ல சங்கு விளக்கு ஏத்தி வச்சா வீட்டுல இருக்கிற ஆம்பளை கடலுக்குள்ள போயிருக்காங்கன்னு தானே அர்த்தம்? சொல்லுங்கம்மா, கடலுக்குள்ள யார் போயிருக்கா? நம்ம முத்தழகா போயிருக்கு. முத்தழகாவை தான் நாங்க எல்லாரும் கட்டுமரத்தை தொடாம இருக்கிறோம். அவ இப்படி பண்ணலாமா? இப்ப நாங்க முத்தழகை தேடி போனா பிரச்சனை அதிகமா தான் ஆகும். வேண்டாம், அவனை தேடி யாரும் போக வேண்டாம். அவன் தலையெழுத்து எப்படியோ இல்லாதபடியே நடக்கட்டும்.
பாத்துட்டியா ஓ அடுத்து வா ஐயோ கடல் வா பாரு போ போ காசு கொடுத்தியா போ ஓடுற வா 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 பாத்து போயிட்டே இரு. இது பொண்ணு இல்லையா கடல் பாத்து கண்ணி போய் சீக்கிரம். கும்பளைங்க எங்க தாத்தா சொல்லியிருக்காரு, அந்த காலத்துல கடல்ல எக்கச்சக்கமான கடல் கண்ணி இருந்துச்சான். இந்தியாவுல இப்பெல்லாம் இதெல்லாம் இல்ல. நம்ம முத்தலகு போட்ட வலையில எப்படியும் ஒண்ணு மாட்டிருச்சு. வாய் இருக்கு, மூக்கு இருக்கு, கண்ணு இருக்கு. இந்த கடற்கண்ணி பேசுமா? தண்ணியில் தாண்டா பேசும். யார் கூட? இன்னொரு கடல் கண்ணியோட. எந்திரிச்சு உட்காந்துருச்சு, பயமா இருக்கு. டேய் முதலாளி வந்து ஓடியாங்க. ஓடுங்கடா. என்னடா அங்க வேடிக்கை? எவன்டா என்ன கெடுத்தல்றது? விடு. முத்தழகு, நான் தான் உன்னை கட்டு மரத்தை தொடக்கூடாதுன்னு சொன்னேன். யாரை கேட்டு தொட்டேன்? அன்னைக்கு என்னவோ அத்தனை பேருக்கு முன்னால எங்க உழைப்புக்கு என்ன வேலை, அவ எங்க வலைய மட்டும் அறக்கல, எங்க தொழிலையே அவமானப்படுத்திட்டா. அதுக்கு விலையே இல்லை, அப்படி இப்படின்னு தாமு தும்னு குதிச்ச. இப்படி ராத்திரில யாருக்கும் தெரியாம திருட்டுத்தனமா கட்டு மரத்தை எடுத்துட்டு கடலுக்கு போறதா உங்க தொழில. நான் முத்தழகு மேல கோபமா வந்ததுன்னு உண்மைதான். ஆனா இப்படி ஒரு அழகான முத்த கடல்ல இருந்து அள்ளிட்டு வரான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. முத்தழகு, நான் உன்னை மன்னிச்சிட்டேன். நான் என் பொருளை கொண்டு போலாமா? என்னப்பா பாக்குற? கடல்ல வீசுற வலையில கிடைக்கிற எல்லா பொருளும் எனக்கு தான் சொந்தம் எழுதி கொடுத்த மறந்துட்டீங்களாப்பா? நான் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துடுறேன். அதுக்காக தான் கூட்டு போறேன். வா. தமிழ் தெரியல முத்தழகு? நம்ம ஊர் கடல் தானே பிடிச்ச, அப்ப தமிழ் தெரியும். வா. உங்க எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயம். இனிமே நீங்க கட்டு மரத்தை தொடலாம். வழக்கம் போல கடலுக்கு போகலாம். என்னடா என்ன முதலாளி விஷயத்தை முடிச்சிட்டீங்க? ஏற்கனவே அவனுக்கு 3 நாள் கடலுக்கு போகாம எனக்கு ஏற்பட்ட லாஸ். நான் தண்ணிக்கு போறேன். நீ அழகான இருக்க. எப்படி அவனை மறுபடியும் படகத்தோட வைக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இதை வச்சு அவனை கவுத்துட்டேன். எப்படி? ஜனங்களை கவுத்தாதானே பெரிய மனுஷனா முடியும். அதுதான் நீ பெரிய மனுஷன். மாடு, உன்ன மாதிரி அழகான பொண்ணுங்க இந்த பூமியில பிறக்க போறது தெரிஞ்சுதான் இப்படி அற்புதமான சரக்கெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கானு. உன்னை தொடர்றதே சந்தோஷம், அதுல இதை போட்டுக்கிட்டு தொட்டேன்னு வை, இன்னும் கொஞ்சம் சந்தோஷம். ஆனா நான் கூட என்னடா இந்த கட்டு மரத்தெல்லாம் வச்சு வியாபாரம் பண்றமே, வேற ஏதாவது வியாபாரம் பண்ணலாமே நினைச்சது உண்டு. நீ கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த கட்டு மரத்துக்கு ஒரு கௌரவம் வந்திருக்கு. முத்தழகு, உனக்கு கோடி நமஸ்காரம்பா. இப்படி ஒரு அழகை புடிச்சு கொடுத்ததுக்கு. ஐயோ, கை வழுக்குது. வேண்டாம் முதலாளி, அவங்கள விட்டுருங்க. ஏய், நீ எப்படி உள்ள வந்த? போ வெளியே. வேண்டாம் முதலாளி, எங்க மீனவ குடும்பத்துக்கெல்லாம் கூட கொடுக்கிற எஜமான் நீங்க. உங்களை நாங்க ரொம்ப மதிக்கிறோம். அவங்கள விட்டுருங்க. முதலாளி, அவங்க யாரு, என்ன குடும்பம், எந்த ஊரை சேர்ந்தவங்கன்னு விசாரிச்சு அவங்க கிட்ட ஒப்படைப்பீங்கன்னு நினைச்சுதான் உங்க கிட்ட ஒப்படைச்சோம். நீங்க எப்படி செய்யலாமா? செருப்பு இருக்க வேண்டிய இடத்துல நிக்க வேண்டிய நீ பெட்ரூம் வரைக்கும் வந்து எனக்கே புத்தி சொல்றியா? டேய், அவன் வலையில மட்டும் சிக்கலடா, என் வியாபாரத்திலும் சிக்கி இருக்கா. கடல்ல கிடைக்கிற எல்லா பொருளும் எனக்கு தான் சொந்தம் எழுதி கொடுத்துட்டு இங்க வந்து நான் வசனம் பேசி நிக்கிறேன். ஒண்ணு, கடல்ல கிடைச்சு உயிரோட இருக்கிற எதுவுமே உனக்கு சொந்தம் கிடையாது. செத்ததுதான் சொந்தம்.
என்ன இது? இங்க என்ன நடக்குது? விருப்பமில்லாத ஒரு பொண்ணுகிட்ட உங்க புருஷன் தப்பா நடந்துக்க பார்த்தாரு. பொண்டாட்டியா நான் என்னங்க உங்களுக்கு குறை வச்சிருக்கேன்? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? என் புருஷனை மன்னிச்சிருங்க. இனிமே இந்த மாதிரி தவறெல்லாம் அவர் பண்ண மாட்டாரு. வாங்க, உங்களை இன்னைக்கே கொண்டுட்டு போய் நீங்க சேர வேண்டிய இடத்துல சேர்த்துறேன். வாங்க. என்ன கிங்ஃபிஷர், அன்னைக்கு என் முன்னாடி ஒருத்தனை அடிச்சு என்ன அசத்துன, இன்னைக்கு இவன் முன்னாடி எங்க அண்ணனை அடிச்சு இவளை அசத்துறியா? விட மாட்டேன். என்ன தவிர உன்னை யாரையும் நெருங்க விட மாட்டேன்.